திருப்பலியானது நன்றி அறிதலாக கொடுக்கப்படுகிறது. ஜான்சி ராணியுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜேஷ் அனிதாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் பிலோமினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வினோத் மற்றும் மார்சியாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் கூட நிறைவாக ஆசீர்வதிக்கிற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கோதுமையின் கொள்மையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை இயேசுவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு ரத்தம் என்கின்ற பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஆங்கிலத்தை கார்பஸ் கிறிஸ்தி என்று சொல்வார்கள். இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுள் இந்த உலகிலே நமக்கு பெரும் கொடையாக தனது இரத்தத்தையும் உடலையும் நமக்கு நற்கருணை வழியாக கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்வதோடு தொடர்ந்து இறைவனுடைய அருள் பிரசன்னத்தின் வழியாக இறைவன் நம்மையும் இந்த உலகத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். தெய்வீக திருப்பலியிலே தொற்று நோயினால் எண்ணற்ற உயிர்களை தமிழகமும் இந்தியாவும் எழுந்து கொண்டிருக்கிறது, உலகமும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த தொற்றிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த நோயை இந்த உலகத்திலிருந்து இறைவன் அகற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் இதனுடைய வேதனையை புரிந்து கொண்டு தங்களையே நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நல்ல புரிதலை பெற வேண்டும். நல்ல விழிப்புணர்வோடு ஒருவர் சமூக இடைவெளியோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாட்களில் நமக்கு இறைவனுடைய முகமாக கரமாக உதவி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் அவரது குடும்பங்களையும் இறைவன் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கடுமையான காலகட்டத்திலே இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தீர்வுகளை மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எடுக்க வேண்டும். சுயநலம் பாராமல் மக்களுடைய நலனையே முன்னிறுத்தி மக்களுக்காக அவர்கள் உழைக்க வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே விசேஷமாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட நமது பங்கையும் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்பியத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நமது தேவைகளை எல்லாம் இறைவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவருடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் கேட்பதையெல்லாம் இறைவன் தர வேண்டும் என்று அனைவருக்காகவும் சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரியுடைய தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழாத முதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைமகனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் நாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இடம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனை மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும்
14b முதல் 16a. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாறை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 147. நாம் சொல்ல வேண்டிய பதில்: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இறைவசனங்கள் 12 மற்றும் 13. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாழ்களை வலுப்படுத்துகின்றார், உம்மிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். ஜெபப்பாடல். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இறைவசனங்கள் 14 மற்றும் 15. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. ஜெபப்பாடல். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இறைவசனங்கள் 19 மற்றும் 20. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த எண்ணத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. ஜெபப்பாடல். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வசனம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில்
நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவானின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 51 58 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களை, இன்று நாம் இயேசு கிறிஸ்துடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு 3 காரியங்களை உணர்த்துகின்றது. எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விழா. இந்த விழா ஒரு நன்றியின் விழாவாக நாம் இந்த நாளிலே சிறப்பிக்க வேண்டும். கடவுள் தனது அடையாளமாக ஒவ்வொரு நாளும் தெய்வீக திருப்பலின் வழியாக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக தருகின்றார். ஆகவே இந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இந்த விழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, கடவுள் அவர் இருக்கிறார். கடவுளுடைய ஆற்றல் நம்மிலே இருக்கிறது. அவரது நினைவு நம்மிலே என்றுமே தங்க வேண்டும் என்பதன் அடையாளமாக, நினைவின் சின்னமாக இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். நற்கருணை கடவுள் நமக்காக ஸ்தாபித்திருக்கிறார், அதிலே வாழ்கிறார் என்பதை நாம் நினைவு கொண்டாட்டமாக நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக இந்த விழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, இந்த விழாவின் வழியாக நற்கருணை நாம் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை
இறைவன் நமக்கு இந்த நாளிலே தருகின்றார். ஆகவே இந்த 3 காரியங்களை நமது உள்ளத்திலே தாங்கியவர்களாக இந்த விழாவை சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் கடவுள் இந்த நற்கருணை கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கடவுளை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் தந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்ப்போம். 3வதாக இந்த கடவுளை போற்றி புகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வாழ்நாளிலே கடவுள் தந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து கடவுளை ஆராதிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே மாறி போகிறோம். ஒவ்வொரு தாவர வகைகள் இருக்கிறது. அதை உண்ணுகின்ற பொழுது அதற்கான பயன்பாடை நாம் உணர்கின்றோம். மருத்துவத்திலே சித்தா மருத்துவம், அலோபதி என்று எண்ணற்ற வகைகள் இருக்கிறது. ஆக இந்த தாவரத்திலிருந்து, செடி கொடிகளிலிருந்து அதற்கான மருந்துகளை அவர்கள் தயார் செய்வதை பார்க்கின்றோம். அவற்றை நாம் உண்ணுகின்ற பொழுது அதற்கான ஒரு மீட்பை, அதற்கான ஒரு சுகத்தை, ஒரு குணத்தை நாம் பெறுகின்றோம். அதே போல நாம் எந்த ஒரு மாமிசத்தை உண்கின்றோமோ அத்தகைய தன்மை கொண்டவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். கோபம், சினம் வருகிறது, பொறுமை வருகிறது. எத்தகைய உணவை நாம் உண்ணுகிறோமோ அதற்கேற்றாற் போல நமது செயல்களும் வார்த்தைகளும் நமது உடல் வாட்டமும் அவ்வாறாகவே அமைகின்றது. அப்படி என்று சொன்னால் நாம் அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்கிறோம். அவரது திரு ரத்தத்தை நாம் அருந்துகின்றோம். அப்படி என்று சொன்னால் இயேசுனுடைய அந்த திரு ரத்தம், திருவுடல் எனக்குள்ளும் இருக்கிறது. நான் பேசுகின்ற பொழுது எனது வார்த்தைகள், எனது செய்கைகள், எனது எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் இயேசுவாகவே மாறுகிறது. ஆல்தூர் கிறிஸ்துஸ் என்று சொல்வார்கள். அது பிகம் அனதர் கிரைஸ்ட். மறு கிறிஸ்துவாகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உடலையும் இரத்தத்தையும் அருந்துகின்ற பொழுது மாறுகின்றோம். குரு நிச்சயமாக அவ்வாறாக மாறுகின்றார். மறுபடியாக நாம் கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுபவர்களும் கூட அத்தகைய சாராம்சத்தை பெற்றவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே நான் கடவுளுடைய உணவை உட்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சாட்சியாக வாழ்கிறேனா? என்னை பார்த்து கடவுளுடைய உணவை இவர் உண்ணுகிறார், அவருடைய ஆற்றல் இவரிலே தென்படுகிறது, நிச்சயமாக இவர் கடவுளுக்கு நெருக்கமான ஒரு மனிதர் என்று நற்செய்தியிலே நாம் வாசிப்பது போல அவரது உடலை உண்ணுகின்ற பொழுது நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். திராட்சை கொடி எவ்வாறாக கிளைகளோடு இணைக்கப்பட்டு எண்ணற்ற கனிகளை நிறைவாக தருகிறதோ அதே போல நாம் கடவுளை உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு அருந்துகின்ற பொழுது அவருடைய குணநலன்களை நாம் பெறுகின்றோம். கடவுளோடு நாம் இணைக்கப்பெறுகின்றோம். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நான் ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளையாக நான் மாறுகிறேனா, அல்லது நன்மையை வாங்க வேண்டும் என்பதற்காக நான் வாங்குகிறேனா, உண்ணுகிறேனா கடவுளை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு அன்பின் மகனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்க்கையிலே அவற்றை வெளிக்காட்ட வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே இயேசுவை நாம் உண்மையாக உட்கொள்வோம், உண்மையான ஒரு வாழ்வை வாழ்வோம். கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்ல தூய உள்ளத்தை நமக்கு தர வேண்டும். எவ்வாறாக சீடர்கள் அவருடைய இரவு ராவுணவிலே தகுதியான உள்ளத்தோடு அவர்கள் அமர்ந்து உட்கொண்டார்கள், அத்தகைய தகுதியான ஒரு உள்ளத்தோடு இயேசுடைய இரத்தத்தையும் உடலையும் நாம் பெறுபவர்களாக வாழ்வோம். இந்த நாட்களில் நாம் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே, இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆன்மீக திருவிருந்திலே இந்த நாட்களிலே நாம் பங்கெடுக்கிறோம். அதிலும் கூட உண்மையாக நான் இயேசுவை பெற்றுவிட்டேன், அவரது திரு ரத்தத்தை நான் பருகியிருக்கிறேன் என்கின்ற உணர்வோடு வாழ்கின்ற பொழுது நோய் நொடிகள் எவையும் நம்மை அண்டாமல் அவை விலகிச் செல்லும். ஆகவே நாம் இயேசுடைய அன்பு பிள்ளைகளாக அவரது ஆன்மீக திருவிருந்திலே இந்த நாட்களிலே பங்கெடுப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனை நினைவு கூறுவோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனை ஆராதிப்போம். ஆமென்.
ஜெபிப்போம். எதை நான் உண்ணுகிறேனோ அதுவாகவே மாறிப்போகிறேன். ஆண்டவரை உட்கொள்ளக்கூடிய நான் அவரது பொறுமை, அவருடைய அன்பு, அவரது பரிவு, அவரது அமைதி, அவரது பேரிரக்கம் அனைத்தையும் கொண்டவனாக நான் இருக்கிறேனா? அவ்வாறாக இல்லாவிட்டால் இறைவா, உமது மனிதநேய பண்புகளால் என்னை நிரப்பியருளும். ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியிலும் நீர் உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தருகிறீர். சாதாரண கோதுமைகளால் ஆன அப்பம் உமது உடலாகும், சாதாரண திராட்சை ரசம் உமது இரத்தமாகவும் மாறுவதைப் போல எனது வாழ்வில் இருக்கக்கூடிய கோபங்கள், எனது வாழ்விலே இருக்கக்கூடிய சுயநல போக்குகள், எனது வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய எண்ணங்கள் அனைத்தும் நன்மையாக மாற வேண்டும், நல்லதாக நான் நினைக்க வேண்டும். எனது கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அத்தகைய வரத்தை எமது குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்விற்கும் இந்த உலகத்திற்கும் தந்தருளும் ஆண்டவரே. எந்த மதத்திலும் எந்த சபையிலும் இல்லாத ஒரு மாபெரும் கொடை கத்தோலிக்க திருச்சபைக்கு நீர் விட்டு சென்றிருக்கிற முதல் உடலையும் முதல் ரத்தத்தையும் முதல் இறை பிரசன்னத்தையும் தந்திருக்கிறேன். நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக, அந்த மாபெரும் பரிசை உணர்ந்தவர்களாக, உம்மை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறுகின்ற பொழுதெல்லாம் உமக்கு நன்றி கூறுபவர்களாக, நன்றி உணர்வோடு ஒரு அடி எடுத்து வைப்பதும், ஒரு மூச்சு காற்றை எழுப்பதும் சுவாசிப்பதும் உம்மால் மட்டுமே அனைத்து முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக உமது பேரிரக்கத்திற்கும் பராமரிப்பிற்கும் நாங்கள் நன்றி சொல்லி வாழக்கூடிய உமது படைப்புகளாக என்றுமே வாழ எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்டறியும். இந்த வேளையிலே திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் அவரது பிள்ளைகளையும் அவர்கள் உள்ளத்திலே நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறவும், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சாத்தான கட்டுகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், நோய் நொடிகள், சரீர பலவீனங்கள், தீயாவின் சக்திகள் அனைத்திலிருந்தும் நீ மீட்பு தர வேண்டியும் விடுதலை தர வேண்டிய இந்த வேலையை மன்றாடுகின்றோம். இந்த உலகத்தில் யாரையும் உலகத்திலே தனிமையிலே விடப்பட்டிருப்பவர்கள், யாரும் எனக்கு இல்லையே என்று வீதியிலே திரிந்து கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள், உறவுகளை இழந்து தவிப்பவர்கள், கொரோனா நோயிலே பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், மாநிலங்கள், நாடுகள் அனைத்தையும் திருப்பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்தருளும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து மீண்டுமாக புதிய உலகத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவரே, அது திரு ரத்தத்தால் இந்த உலகத்தை நீதாமே அபிஷேகம் செய்தருளும். எங்களது பாவங்களை போக்கியருளும். அது பரிசுத்த பராமரிப்புக்குள்ளே உள்ளங்கையிலே வைத்து எங்களை பாதுகாத்தருளும். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுவார்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் புதுகை நின்று வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீ உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாள
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்புள் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோரும் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா அம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலி வழியாக நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழ் இல்லாமல் இறைவன், இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று தன்னையே நமக்காக கொடுத்த அன்பின் இயேசு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமது வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணீரையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுகளை வாழ்வளிப்பதாக. ஆமென். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில்
இறைவனின்